ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் பேக் டு த சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புறேங்க. இன்னைக்கான வீடியோல நம்ம வீட்டு தோட்டத்துல வல்லாரை வளர்ப்பை பத்தி பார்க்கலாம். ஸோ வல்லாரை அப்படிங்கும்போது இதுல 2-3 ரகங்கள் இருக்குங்க. அந்த ரகங்கள் எல்லாமே வந்துட்டு சாப்பிடலாமா, சாப்பிட்றதுக்குரியது தான், அப்படி சாப்பிட்றோம் அப்படின்னா அதுல மருத்துவ பயன்கள் இருக்கா அப்படின்னு ஒரு கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். ஸோ நார்மலாவே வல்லாரை அப்படின்னா நமக்கு வந்து ஞாபக சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு வந்துட்டு வல்லாரை வந்து கீரையா வந்து கொடுப்போம். ஸோ இது இல்லாம இதுல எக்கச்சக்கமான மெடிசனல் பெனிஃபிட்ஸும் இருக்குங்க. இது எல்லாத்தையுமே நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்த்துடலாம். நம்மகிட்ட மாடி தோட்டத்துக்கு தேவையான அனைத்து பொருட்களுமே அவைலபிளா இருக்குங்க. க்ரோ பேக், சீட்ஸ், ட்ரென்சல் மேட்டர், பயோ ஃபர்டிலைசர்ஸ். இப்போ வந்துட்டு புதுசா மூலிகை செடிகள் அப்புறம் பூச்செடிகளும் கொண்டு வந்திருக்கோங்க. வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. கொரியர் அண்ட் பார்சல் சர்வீஸ் மூலமா அனுப்பி வச்சுட்டு இருக்கோம். கோயம்புத்தூர்ல இருக்கீங்க அப்படின்னா டெலிவரி அவைலபிளா இருக்குங்க. டெலிவரி காஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா வருங்க. பொதுவாகவே நமக்கு வல்லாரை அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஒரு மூளை மாதிரியான ஒரு அமைப்புல இருக்கக்கூடிய கீரைகள் தான் கிட்டத்தட்ட நம்ம கடைசி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாமே வந்துட்டு வல்லாரை கீரையா கிடைக்கும். ஆனா இப்ப எல்லாம் பாத்துட்டீங்க அப்படின்னா வல்லாரை கீரையில வந்துட்டு கொஞ்சம் ரவுண்டா இருக்கிற மாதிரியான அமைப்புல ஒரு கீரை கிடைக்குது. ஸோ இதை வந்துட்டு நிறைய வீடுகளில் இதுதான் வல்லாரை அப்படின்னு சொல்லி வளர்த்திட்டு இருக்கும். அதை சாப்பிட்டுட்டும் இருக்கும். அதுல எந்த ஒரு பாதிப்பும் நமக்கு வந்ததில்லை. ஸோ நம்மகிட்டயுமே பாத்துட்டீங்கன்னா நம்ம இந்த 2 ரகமான வல்லாரையுமே இருக்கு. ரெண்டையுமே வந்து சாப்பிட்றது தான். பெருசா எந்த ஒரு பாதிப்பும் இல்லைங்க. அது பாட்டுக்கு அழகா வளருது. அதை நம்ம வந்துட்டு எப்பவும் முட்டை போட்டு எப்படி சமைப்போமோ அதே மாதிரி சமைச்சுக்கிட்டு தான் இருக்கும். பாத்துட்டீங்கன்னா இது வந்துட்டு இந்தியன் பெனிவர்ட். இதுக்கு வந்துட்டு நம்ம அக்வாட்டிக் பிளான்ட்டா தான் வளர்க்கணும். மீன் தொட்டிகள் எல்லாம் வந்து அழகுக்காக வளர்க்குற செடி அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இன்னும் ஒரு சிலர் பாத்துட்டீங்கன்னா நமக்கு வல்லாரையிலேயே வந்துட்டு ஒரு 2-3 ரகங்கள் இருக்கு. ஒன்று வந்துட்டு சாதா வல்லாரை, மலை வல்லாரை, அதுக்கப்புறமா நீர் வல்லாரை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரகங்கள் இருக்கு. அதுல ஒண்ணுதான் இது. இதை சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி நிறைய நம்ம வந்து வீடியோஸ் பார்த்துருப்போம் இல்லையா? ஆனா இது ரெண்டுமே வந்து நம்ம சாப்பிடக்கூடியதுதான். சாப்பிட்டாலுமே எந்த ஒரு பாதிப்பும் நமக்கு வரது கிடையாது. குழந்தைகளுக்கு ஞாபக சக்திக்காக ஒரு கீரை கொடுக்கணும், வல்லாரை நீங்க கொடுக்கணும். குழந்தைகளுக்கு ஞாபக சக்திக்காக நீங்க வந்து வல்லாரை கீரை கொடுக்கணும் அப்படின்னா இந்த நாட்டு ரகம் இருக்கு இல்லையா, ஒரு மாதிரி மூளை மாதிரியான அமைப்பில் இருக்கக்கூடிய கீரைகளை வந்து நம்ம வளர்த்து குழந்தைகளுக்கு கொடுக்கலாங்க. இது வந்து கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கக்கூடிய ஒரு கீரை தான். நமக்கு நார்மலா அந்த ரவுண்டா வர வல்லாரை கீரை பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு கசப்பு தன்மை இருக்காது. அதனால நிறைய பேர் இதை விரும்பியும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதை வந்து வளர்க்குற முறை வந்துட்டு ரெண்டுக்குமே காமன் தாங்க. நார்மலாவே இந்த வல்லாரை பார்த்துட்டிங்கன்னா வந்து ஒரு நீர்ப்பாங்கான இடத்துல கொடி மாதிரி வளரக்கூடிய ஒரு அமைப்பு கொண்டது. ஸோ இதை வந்துட்டு ஒரு ஒரு கண்ணு வச்சிட்டோம் அப்படின்னா அதுல பக்கத்துல எல்லாம் வந்துட்டு நிறைய நிறைய செடிகள் வந்துட்டு அப்படியே கொடி மாதிரி மண்ணுக்குள்ளேயே கொடி மாதிரி போய் அதுல வந்துட்டு நமக்கு நிறைய இலைகள் வச்சுக்கிட்டே இருக்கும். இதுல பூக்களும் வருங்க. பூக்கள் வந்து காய்களா வந்து நம்ம பார்த்தது கிடையாது. ஆனா பூக்கள்லாம் வந்து நம்ம பார்த்திருக்கோம். வல்லாரை கீரைகளை இந்தியன் பெனிவர்ட், ஏசியாட்டிக் பெனிவர்ட்னு சொல்றாங்க. இதுக்கான தாவரவியல் பேரு அப்படின்னு பார்த்துட்டோம்னா சென்ட்ரலா ஏசியாட்டிகா அப்படின்றது தாங்க. இதை வளர்க்குறது ரொம்பவே சுலபங்க. இதுக்கான தொட்டி சைஸ் அப்படின்னு பார்த்துட்டோம்னா இதுக்கு ஆழம் தேவையில்லைங்க. அகலம் இருந்தாலே போதும். நல்ல ஒரு கீரை பேக் இல்லை ஒரு ரெக்டாங்குலர் பேக் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதில் நம்ம வந்து தாராளமாக இந்த வல்லாரை வந்து வளர்க்கலாம். ஸோ இதை வந்து எப்படி வளர்க்கணும் அப்படின்னா இதுக்கு வந்துட்டு நமக்கு செடிகளாகவே நர்சரிகளில் கிடைக்குது. அதை வந்து வாங்கிட்டு வந்து நம்ம வச்சு வளர்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம சமையலுக்கு வாங்கும் போது வல்லாரை வாங்குவோம் இல்லையா, அதில் வந்துட்டு ஏதோ 1-2 இதுல வந்து கொஞ்சம் வேர்கள் கிடைக்கும். அந்த வேரை நம்ம வந்து பதியம் வச்சோம் அப்படின்னாலுமே இது வந்து சூப்பராகவே தளைஞ்சு வர ஆரம்பிச்சிருங்க. கட்டிங்ஸ் மூலியமாவும் இதை வளர்க்கலாம். அந்த வேர் மட்டும் ஒரு சின்ன வேர் கணு கிடைச்சது அப்படின்னாலே போதும். அதை வச்சோம் அப்படின்னா சூப்பராகவே பதியம் போட்டு எடுத்துடலாங்க. இதுக்கான பாட்டிங் மிக்ஸ் அப்படின்னு பார்த்துட்டோம்னா 1 பங்கு மண், 1 பங்கு கோகோபிட், 1 பங்கு மணல் கிடைச்சதுன்னா மணல் சேர்த்துக்கோங்க. கூடவே வந்துட்டு தொழு உரமோ மண்புழு உரமோ எது கிடைக்குதோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு எதுக்கு நம்ம வந்து கோகோபிட் சேர்க்கிறோம் அப்படின்னா இதை பொறுத்த அளவுல நமக்கு வந்து தண்ணீர் பாங்கான இடங்கள்ல வந்து வளரக்கூடியது தான் இந்த வல்லாரை. அது வந்து நாட்டு வல்லாரையா இருந்தாலும் சரி, இல்லை அந்த ரவுண்டா வரக்கூடிய வல்லாரையா இருந்தாலுமே நீர்ப்பாங்கான இடங்கள்ல வந்து வளரக்கூடியது. இதுக்கு நம்ம வந்து ரெகுலரா தண்ணி ஊத்திட்டே இருக்கணுங்க. மண் வந்து காயாத மாதிரி பார்த்துக்கணும். ஸோ நம்ம வந்து கோகோபிட் சேர்க்கும் போது உங்களுக்கு வந்து ஈரத்தை தக்க வச்சு இந்த செடிக்கு உயிர் அப்படிங்கிறத கொடுக்கும். இந்த வல்லாரையை பொறுத்தளவுல 2 வல்லாரைகளையுமே பார்த்துட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு கொடி மாதிரி போகக்கூடியது இல்லையா. இந்த கொடி வந்துட்டு மண்ணில் எந்த இடத்துல படுதோ அங்கே வந்துட்டு உங்களுக்கு வேர்கள் வைக்கும். நம்ம அதை கட் பண்ணி கூட மறுபடியும் ப்ரொபகேஷன் அப்படிங்கிறத பண்ணிக்கலாங்க. இதுக்கு பர்டிகுலராக உரம் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. நம்ம நார்மலாக 15 நாளுக்கு ஒரு தடவை பஞ்சகாவியமோ இல்லை மீன் அமிலமோ மற்ற செடிகளுக்கு கொடுக்கும் போதே கொடுத்துட்டு வரலாங்க. இது வளர்க்கணும் அப்படின்னா முக்கிய குறிப்பு வந்து மண் வந்து எப்பவுமே ஈரமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ரொம்பவே சொதன்னு இருக்க தேவையில்லை. மண்ணில் ஈரப்பதம் இருந்துட்டே
இருந்துச்சு அப்படின்னாலே போதுங்க, இது சூப்பராகவே வளரும். இது முடிஞ்ச அளவுக்கு நம்ம அறுவடை பண்ண தான் நிறைய புது தளிர்கள் வச்சுக்கிட்டே இருக்கும். இது வந்து நார்மலாக மற்ற செடிகளை போல தான், நம்ம இலைகள் வளரட்டும், இன்னும் நல்லா வளரட்டும் அப்படின்னா அந்த இலைகள் நல்லா முத்தி காஞ்சு போகிற வரைக்குமே பெருசாக செடிகளில் வளர்ச்சி இருக்காது. அந்த இலசா இருக்கும் போதே நம்ம கட் பண்ணி எடுக்கும் போது தான் நிறைய பக்க கிளைகள் வச்சு நல்லாவே இந்த கொடி வந்து படர்ந்து வளருங்க. இதுக்கு பூச்சி தாக்குதல் அப்படின்னு பெருசாக எதுவும் இல்லைங்க. நார்மலாகவே மாவு பூச்சி தாக்குதல் இதுக்கு வருது. இது வந்து மெயினாக இந்த வேர் பகுதியில் தான் வந்துட்டு மாவு பூச்சி தாக்குதல் வருது. இதுக்கு வந்துட்டு நம்ம ரெகுலராக அடிக்கடி நம்ம அதை செக் பண்ணிட்டே இருந்தாலே போதும். அது இல்லாம 15 நாளுக்கு ஒரு தடவை வேப்பம் புண்ணாக்கு கரைசல் இல்லைன்னா வேப்பெண்ணெய் கரைசலை வேர் வழியா வந்து ஊத்தி விட்டாலே போதுங்க. மாவு பூச்சி தொல்லை வந்து கண்ட்ரோல்டா இருக்கு. இந்த நாட்டு வல்லாரையை பொறுத்தளவுல இது வந்துட்டு ஞாபக சக்திக்கு மட்டும் கிடையாது. நம்ம உடம்புல புண்ணு காயம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து சரி பண்றதுக்கும் இதை வந்து சாரா ஊத்துறாங்க. இது இல்லாம ஸ்கின் அலர்ஜி, சொரியாசிஸ் மாதிரியான பிரச்சனைகளுக்குமே வந்துட்டு இதை வந்து மருந்தா யூஸ் பண்ணிக்கலாங்க. இதை வந்துட்டு நம்ம மருந்தா யூஸ் பண்ணும்போது ப்ராப்பரான ஒரு டாக்டர் கிட்ட கைடன்ஸ் எடுத்துட்டு யூஸ் பண்றது பெஸ்டா இருக்கும். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேங்க. வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.